இது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ், டோன்ட் மிஸ் இட். சைவ பிரியர்கள், நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது. பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமா, இளம்பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமா, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள், குயிலோசையின் பரிபாசைகள், அதிகாலையின் வரவேற்புகள். குயில் கிடைக்கலஞ்ச கிளிச்சத்தம் தான் கேட்குது. வெயிலுக்கு அக்ஷராவும் குயில் மாதிரி தான் கருத்து போயிருக்குது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று குவாக்கமோலே மெக்சிகன் ரெசிபி செய்யலாம் வாங்க மோலே. அதுக்கு முதல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க வீடியோ போடுறது இல்லையாண்டு. நான் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நீங்கள் அந்த பெல் பட்டனை அமர்த்தி ஓல்ன்றதை கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் காட்டும். 94.5 அதிகமானோர் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஆனால் நான் கேட்க மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்டு. நீங்கள் பண்ணினா அது இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மற்றது அந்த குரல் இனிமையாக இருக்குது, தமிழ் அழகாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஏன் சிலர் கேட்குறாங்க சப்ஸ்கிரைபர் குறைவாக இருக்குண்டு. அதுக்கு அந்த யூடியூப் சேனலில் கண்டென்ட்டுக்காக ஊர்வம் வளர்க்க மாட்டேன். அதோட யாராவது செத்தா அதில் லாபம் பார்க்குற வேலை செய்ய மாட்டேன். அதால் இருக்கலாம். அடுத்தது நான் செய்கிற உதவிகளை யூடியூப்பில் போட்டு பப்ளிக் படுத்துறல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். வாங்க இனி நாங்கள் இந்த குவாக்கமோலே எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இதில் தாயகம், அதாவது தாய் வீடு வந்து மெக்சிகோவிலிருந்து தான் இந்த ரெசிபி கண்டுபிடிக்கப்பட்டு எல்லா இடமும் பரவலாக்கப்பட்டது. வாங்க அந்த ஒரிஜினல் ரெசிபியை உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இது ஒரு மாஸ்டர் கிளாஸ், டோன்ட் மிஸ் இட். இதுக்கு தேவை முதல்ல அவகாடோ. இங்கே வந்து அவகாடோ 66 சென்ட்லேயும் இருந்தது, 99 சென்ட்லேயும் இருந்தது. அதாவது €1 39 €936 சொல்லுவாங்க, அப்படியும் இருந்தது. நான் அந்த விலை கூடின அவக்காடோ தான் வேண்டினேன். என்ன இதில் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக. இது வந்து இதில் டேஸ்ட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் பிஞ்சு கஜு நட்ஸோட டேஸ்ட் மாதிரி இருக்குது. அதாவது இங்கெல்லாம் வந்து முத்தி ரோஸ்ட் பண்ணப்பட்ட கஜு தான் வருது. இது வந்து அந்த பிஞ்சு ரோஸ்ட் பண்ணப்படாத பிஞ்சு கஜுவோட டேஸ்ட் மாதிரி இருக்குது. மற்றது இந்த இது விடுமா பட்டர் மாதிரி நுழைட்டு இல்லை, அதால் இது விலை கூடியாக இருக்கலாம். அடுத்தது அதுக்கு இந்த சில்லி தான் நான் பாவிக்கிறேன். அது உப்பு புளி ஊறி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஒரிஜினலாக ஜலப்பினியோ சில்லி தான் பாவிப்பாங்க, அது உரைப்பு இருக்காது. ஆனால் எங்களோட ஊர் இது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஊர் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டு செய்தாலும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் பழமே அப்படித்தான் செய்வேன். இப்போ வந்து இதுக்கு 2 தக்காளி, அதாவது 2 சேர்த்து 50 கிராம் இருக்கும் தக்காளி. ஆக பெருசு இல்லை, அதால் 2 எடுத்தேன்னா நீங்கள் பெரிய தக்காளின்னா 1 போட்டுக்கொள்ளலாம். இதோட கருத்த மிளகும் உப்பும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் வெள்ளை மிளகு தான் பாவிப்பாங்க, அந்த உரைப்பு கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பிளாக் பெப்பரே, அதாவது கருப்பு மிளகை பாவிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமானது வந்து இந்த ஒலிவ் ஆயில். இந்த ஒலிவ் ஆயில் வந்து உங்களோட பாடி ஹீட்டை
தணிக்கும். அதோட இதுவும் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு அழகு கொடுக்கக்கூடியது ஒன்று தான். இந்த மூலக்கொதி, மூலந்தள்ளுற பிரச்சனை அதுகளுக்கும் இந்த ஒலிவ் ஆயில் மிகவும் நல்லது. தாராளமாக இந்த ரெசிபியை செய்து போட்டு உங்களோட பிளட் சுகரோட லெவலை செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சுகர் கூடி இருக்காது. இது வந்து உங்களுக்கு கொலாஜினை அதிகரிக்க வேணுமென்னு சொன்னால், இப்போ சைவக்காரர்கள் ஒரு கொலாஜினை அதிகரிக்க வேணுமென்னு சொன்னால் அவங்க செய்யலாம். இதில் பொட்டாசியம் நிறைய இருக்கிறதால ப்ரெஷர் கராக்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ கனகாலமாக டயபெட்டிக் இருக்குது, என்னத்தை சாப்பிட்டாலும் சுகர் குறையுது இல்லை, அதுவும் காலையில் சுகர் கூட இருக்குன்றாக்கள் இதை வந்து இந்த ப்ரௌன் பானோட இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த இதை வச்சு உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட சத்தாகவும் இருக்கும், உங்களோட சுகர் லெவலும் கூடாது. இந்த ப்ரௌன் பான் பார்த்திங்கன்னா நட்ஸுகள் எல்லாம் போட்டது, அதாவது தானியங்கள் போட்டு செய்து, எள்ளு, சின்ன சின்ன தானியங்கள், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் போட்டு செய்தது. இந்த பான் நல்ல சாஃப்டாக இருக்கும், ப்ரௌன் பான். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடக்கூடியதாக இருக்கும். சில ப்ரௌன் பான் சாப்பிட கஷ்டமாக இருக்கும், இது சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து நான் லோ ஃபேட் பட்டரை பூசி இப்போ இந்த இதையும் வச்சு சாண்ட்விச்சாக சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காலமி சாப்பாடு பிரச்சனை, சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம்ன்ற டென்ஷன் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையானது, சுலபமானது, சத்தானது. மீண்டும் ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா.